இப்போ நம்ம பார்க்க போகிறது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன், அதோட மீனிங், அதோடைய ரீசன் ஃபார் க்ரோத். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெலிகேஷன் அப்படின்னு வந்து அந்த வேர்டுக்கான மீனிங் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அத்தாரிட்டி, இல்லைன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த பவரை வச்சு ஏதாவது ஒரு சபார்டினேட் அத்தாரிட்டி வந்து லா மேக் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி மேக் பண்ணுற லாவோட பேர் தான் இந்த சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் இல்லைன்னா டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு, சால்மனோட டெஃபினிஷன். இது வரை வந்து என்ன சொல்றாங்கன்னா, டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்றது ஒரு அத்தாரிட்டி கிட்ட இருந்து, அதாவது ஒரு சாவரின் பவர் மேல இருக்க அந்த சுப்பீரியர் அத்தாரிட்டியை தவிர்த்து மீதி இருக்குள்ள அந்த அத்தாரிட்டில இருந்து ப்ரொசீட் ஆகுறது. அண்ட் அதை பாருங்க, டிபெண்டன்ட் ஃபார் இட்ஸ் கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வேலிடிட்டி ஆன் சம் சுப்பீரியர் அத்தாரிட்டி. அதோடைய அந்த சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் மேக் பண்ற ரூல்ஸா இருக்கட்டும், ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே அதோட வேலிடிட்டி அண்ட் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டியோட கமாண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சால்மன் வந்து சொல்றாங்க. ஸோ இதான் இதுக்கான டெஃபினிஷன். ரீசன் ஃபார் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெஷர் அப்பான் த பார்லிமெண்ட்ரி டைம்ஸ். அதாவது பார்லிமெண்ட்டுக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், லா மேக் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒவ்வொரு மைனர் டீட்டெயில்ஸ்லையும் போய் உட்காந்து அது ரிலேட்டடாக வந்து லா வந்து மேக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அத்தாரிட்டியை வந்து கன்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து டெக்னிக்காலிட்டி, அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டர்ல வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து அது ரிலேட்டடான லா மேக் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு டெலிகேட் பண்ணலாம். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய ஒப்பீனியன் தேவைப்படுது, இல்லை அந்த எக்ஸ்பர்ட் தான் வந்து அது ரிலேட்டடாக மேக் பண்ண முடியும்னா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் சில சமயம் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம கேரி அவுட் பண்ணுறதுக்கு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேவைப்படாது. அதாவது ஃபீல்டு ஒர்க், அந்த ஃபீல்டில் போய் என்ன இருக்குது, இந்த லா மேக் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகுமா, இல்லை பீப்புளை வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும், அவங்களோட இம்பேக்ட் என்ன, அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காகவும் இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து ஃபிளெக்சிபிள், அந்த புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி ஃபிளெக்சிபிள் தான். அதாவது இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனை பொறுத்தவரை இது வந்து நம்ம ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் மேக் பண்ணுற லாஸை விட ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிள். ஏன்னா ஈஸியாக அமெண்ட் பண்ண முடியும். எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு ரூல்ஸு, ஆர்டர்ஸு, பைலாஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கனால ரொம்பவே ஈஸியாக வந்து அதை வந்து அமெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அவ்வளோதான், அந்த ரூல்ஸோ ரெகுலேஷனையும் வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூலமாக அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் வந்து ரொம்பவே குவிக்கான ஆக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டெலிகேட் லெஜிஸ்லேஷன் வந்து யூஸ் ஆகுது. மற்ற டைம் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டீட்டெயில்டான ப்ராசஸ்ஸு, அந்த மாதிரி 2 ஹவுசஸ்லையும் பாஸ் பண்ணி அந்த மாதிரி ரொம்பவே டீட்டெயில்டான ப்ராசஸ் இருக்கும். இது வந்து குவிக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்துடலாம். அடுத்தது அன்ஃபோர்சீன் கண்டிஜென்சி, அதாவது சம்டைம்ஸ் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாகவும் நமக்கு தெரியாது எப்போ வந்து என்ன இருக்கும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி அன்சர்டனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாஸ் பண்ணுற இந்த மாதிரி லா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சீக்ரெசி மெயின்டைன் பண்ண. ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு பார்லிமெண்ட் மேக் பண்ணுற லா பொறுத்தவரை அது ப்ராப்பரான அப்ரூவல் இருக்கும், பப்ளிக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியை பொறுத்தவரை சீக்ரெசி வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் ஆகும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எது ரிலேட்டடாக லா இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா சீக்ரெசி வந்து ஈஸியாக மெயின்டைன் ஆகுன்றாங்க. இது வந்து அது ரிலேட்டடான கேஸ்லாம், ஜென்ரலாக இந்த டாபிக் ரிலேட்டடாக கேஸ்லாஸ் அவ்வளோவா இல்லை. பட் இது வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக நான் அதை சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் கமிட்டி வெர்சஸ் ஷர்மிலால் கெமிக்கல் ஒர்க்ஸ் லிமிடெட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்றது புதுசாக வந்து ஒரு ஃபினாமினன் கிடையாது, ஒரு புது கான்செப்ட் கிடையாது. எவர் சின்ஸ், அதாவது ஸ்டாச்சு வந்து பார்லிமெண்டால மேக் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே வந்து இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்ற ஒன்று வந்து இருந்துகிட்டே தான் இருக்குன்னு இந்த கேஸ்லால சொல்கிறாங்க.